இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 400 அடி உயரத்தில் இருந்து விழுந்த இளைஞன், சிதறிக் கிடந்த உடல். யாழில் ஆசிரியை உயிரிழப்பில் வெளிவரும் பகீர் காரணம். பளை மத்திய பேருந்து நிலையத்திற்குள் இடையூறு, பயணிகள் பெரும் அசௌகரியம். கோர விபத்தில் சிக்கிய அரச பேருந்து, குழந்தை உட்பட 21 பேர் காயம். இலங்கையில் மீண்டும் வாழ்வெட்டு. தொடர்வென விரிவான செய்திகள். மாத்தளை ஜடவத்த அருகேயுள்ள நீர்வீழ்ச்சியில் சுமார் 400 அடி உயரத்தில் இருந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் தெமட்டகொட பகுதியில் வசிக்கும் 23 வயதுடைய இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த இளைஞன் கடந்த 15ஆம் திகதி இரவு செலகம தோட்டத்தின் ஹூலங்கல பகுதியில் 4 இளைஞர்களுடன் தங்கியிருந்துள்ளார். இதன் பின்னர் இந்த குழு நேற்று காலை 7 மணியளவில் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள வேளையில் உயிரிழந்தவர் திடீரென ஓடத் தொடங்கி பின்னர் தாழ்வான காட்டுப்பகுதியில் விழுந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த இளைஞனின் உடலின் பாகங்கள் காட்டுப்பகுதியில் சிதறி கிடந்ததாக கிராம மக்கள் தெரிவித்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் மகாவெல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் அதிக வெப்பத்தால் ஏற்பட்ட நீர்ச்சத்து இழப்பால் ஆசிரியை உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தற்போது நிலவும் அதிக வெப்பத்தை தாங்க முடியாமல் நீர்ச்சத்து இழப்பால் ஆசிரியை உயிரிழந்துள்ளமை பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. நேற்று முன்தினம் மதியம் கொக்குவில் ராமகிருஷ்ண வித்தியாலயத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய ஆசிரியையே இவ்வாறு உயிரிழந்தவராவார். உயிரிழந்த ஆசிரியை மாணவர்களுக்காக கூடுதல் வகுப்பு நடத்த பாடசாலைக்கு சென்ற நிலையில் நீரிழப்பு காரணமாக மயங்கி விழுந்து பின்னர் மாரடைப்பால் இறந்ததாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நடைபெற்ற பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை கடந்த வாரமும் யாழ்ப்பாணத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் இதேபோல் அதிக நீர்ச்சத்து இழப்பால் உயிரிழந்திருந்தார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொக்குவில் போலீசார் நடத்திய பின்னர் ஆசிரியையின் உடலை இறுதிச் சடங்கிற்காக உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்நிலையில் குறித்த ஆசிரியையின் மரணம் பாடசாலை சமூகத்திடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் கிளிநொச்சி பளை மத்திய பேருந்து நிலையத்திற்குள் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் துவிச்சக்கர வண்டிகளை நிறுத்துவதாக பயணிகள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். குறித்த பிரதேசத்தில் வேலைக்கு செல்வோர் தங்களது வாகனங்களை அந்த பேருந்து தரிப்பிடத்திற்குள் நிறுத்திச் செல்வதால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பாடசாலை முடிவடையும் நேரத்தில் சிலர் பளை பேருந்து தரிப்பிடத்தில் இருந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் பயணிகளை அசௌகரியத்திற்குள்ளாக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் உட்பட பயணிகள் பேருந்து நிலையத்தை விட்டு வெளியேறி சிரமங்களுக்கு உள்ளாவதாக அப்பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே உரிய அதிகாரிகள் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று காலை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று மரமொன்றில் மோதி விபத்துக்குள்ளானதில் 21 பேர் காயமடைந்துள்ளனர். நிக்கவரட்டிய பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று ஆராய்ச்சி கட்டுவ பத்துலு ஓயா பகுதியில் வீதியை விட்டு விலகி மரமொன்றில் மோதி பின்னர் கடை மற்றும் வீடொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் வீட்டில் இருந்த ஒரு சிறு குழந்தை உட்பட 21 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் சிலாபம் மற்றும் முந்தளம் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக பொகவந்தலாவை நகர பகுதியில் நேற்று வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக பொகவந்தலாவல போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது, தாக்குதல் மேற்கொண்ட நபர் கடந்த 15ஆம் திகதி தனது தங்கச்சங்கிலி ஒன்று காணாமல் போயுள்ளதாகவும் தனது தங்கச்சங்கிலியை தாக்குதலுக்கு உள்ளான நபர் திருடியுள்ளதாக கூறி பொகவந்தலாவல போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டுக்கமைய மேற்கொண்ட விசாரணைகளின் போது தாக்குதல் நடத்தியுள்ள நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. எவ்வாறாயினும் இந்த இருதரப்பினருக்கும் இடையில் இடம்பெற்ற பிரச்சினை சமரசம் அடைந்த நிலையிலே இந்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபரை 2 பேர் கொண்ட குழு வாளால் வெட்டும் சம்பவம் நகரில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது.
தாக்குதலை மேற்கொண்ட 2 சந்தேக நபர்களும் தலைமறைவாகியுள்ளதோடு சந்தேக நபரை கைது செய்யும் நடவடிக்கையில் பொகவந்தலாவல போலீசார் ஈடுபட்டுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான நபர் பலத்த வெட்டுக்காயங்களுடன் பொகவந்தலாவை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறுகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.